பாண்டியன் ஸ்டோர். இங்கே பழனி ரொம்ப சோகமாக வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா கதிருக்கு பழனி மேலே சந்தேகம் அதிகமாகுது. மாமா எனக்கு தெரிஞ்சு சந்தோஷமாக இருக்கிற மாதிரி தெரியலை. மாமாவுக்கு ஏதோ ஒரு கஷ்டம் இருக்குது. மாமா நம்மள்கிட்ட சொல்லாமல் மறைக்கிறாரு. அது முதல்ல என்னென்னு கண்டுபிடிக்கணும். அத்தைக்கும் மாமாவுக்கும் இடையில் ஏதாவது சண்டையாக இருக்குமா, இல்லை பிரச்சனையாக இருக்குமா, ஒன்றுமே புரியலையே அப்படின்னு கதிர் ஒரு பக்கம் யோசிச்சுட்ருக்காரு. இங்கே அடுத்த நாள் காலையில் நம்ம அரசி எழுந்திரிச்சு புக்கை வச்சுக்கிட்டு வாசல் நின்று படிக்கிற மாதிரி குமாருக்காக பார்த்துட்ருக்காங்க. குமாரும் அப்போ தான் வீட்டுக்குள்ளேருந்து வெளியே வரான். வெளியே வர குமார் இங்கே அரசியை பார்த்ததும் என்ன பண்ணுற அப்படின்னு அங்கேருந்து பேசி கொடுத்துட்ருக்கான். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி படத்துக்கு போக வரியா அப்படின்னு கூப்பிட்றான். அரசி ஐயோ நானாக வரல அப்படின்னு இங்கே சைகை காட்டுறாங்க. அப்போது சுகன்யா அப்போ தான் பின்னலேருந்து வராங்க. அதை பார்த்து அரசி ஐயோ பின்னாடி பாருங்க அப்படின்னு சொல்ல குமார் உடனே திரும்பி பார்க்குறான். சுகன்யாவாக இருக்குது. சித்தி அப்படின்னு சொல்லவும் என்ன குமார் என்ன 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணிட்டுருக்கீங்க? ஒன்றும் சித்தி, படத்துக்கு பணம் கூப்பிட்டேன் வரமாட்டேன்னு சொல்கிறான் அப்படின்னு சொல்ல சூன்யா ஒன்று விடு குமார், நான் போய் அவள்கிட்ட பேசுகிறேன். பேசி கண்டிப்பாக அவளை படத்துக்கு வரத்துக்கு நான் சம்மதிக்க வைக்கிறேன் அப்படின்னு இங்கே சூன்யா வராங்க. வந்ததும் அரசி என்ன பேசுன்னு தெரியாமல் அமைதியாக நிற்க சூன்யா ஒன்று என்ன அரசி என்ன குமார் சொல்கிறான்? ஒன்றும் அத்தை, குமார் ஒன்று படத்துக்கு கூப்பிட்றான், போயிட்டு வா. ஐயோ அத்தை, அப்பாவுக்கு தெரிஞ்சால் அவ்வளோதான், நானும் வரலப்பா. என்ன அரசி இப்படி பயந்துட்டே இருந்தால் என்ன பண்ண போகிற? இங்கே பாரு, நீயும் குமாரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த 2 குடும்பமும் ஒன்று சேரும், தெரியும்ல. அப்படி இருந்தும் நீ இப்படி பயந்துகிட்டே இருக்கலாமா? இங்கே பாரு அரசி, எல்லாத்துக்கும் பயப்படக்கூடாது. நீ யார் கூட போகிற? தெரியாத ஆள் கூடயா போகிற? இல்லை உன் முறப்பையன் தானே குமார், அப்படி ஏன் பயப்படுற? இல்லைத்த, யாராவது பார்த்துட்டானா தேவை பிரச்சனை ஆகிடும். வேணாம். அப்போ உனக்கு என்ன இப்போது? தனியாக போகிறது தானே பிரச்சனைங்கிற. நான் வரேன் உன் கூட, நம்ம சேர்ந்து போகலாம், ஓகேவா? அத்தை நீங்கள் வரீங்கன்னா நான் கண்டிப்பாக வரேன் அத்தை, நம்ம சேர்ந்து போகலாம் அத்தை, ஜாலியாக தான் இருக்கும் அப்படின்னு அரசி சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்து தெருக்கு கூட்டுறதுக்காக வராங்க மீனா இதை காதில் வாங்கிடுறாங்க. ஏதோ பிளான் பண்ணுது. சொல்லப்போனால் இந்த சுகன்யாவும் அரசியும் சேர்ந்துட்டு தான் ஏதோ பண்ணிகிட்ருக்காங்க. இதை முதல்ல கண்டுபிடிக்கணும், இல்லைனா அரசியோட வாழ்க்கை கெட்டு போயிடும். ஏற்கனவே அத்தை வர பயந்துக்கிட்டு இருக்காங்க, அரசி சரியில்லைன்னு அப்படின்னு மீனா யோசிக்கிறாங்க. சோனியாவும் ஆஹா இவ வேற அடிக்கடி நம்ம அரசிகிட்ட பேசும்போது நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்காளே, இவ கண்டிப்பாக நம்மளை நோட் பண்ணியிருப்பா, இவளுக்கு எதனா ஒன்று பண்ணணும் அப்படின்னு இங்கே ஒன்று நம்ம சோனியா அரசிக்கிட்ட சரி அரசி கண்டிப்பாக போகிறோம், நான் நடச்சிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன மீனா என்ன பண்ண போகிறீங்க? ஒன்றும் இல்லை சித்தி, கூட்ட போகிறேன். அப்படிங்களா, சரி கூட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு சோனியா அப்படியே திரும்பவும் கிளம்பி அங்கேயே போகிறாங்க. உடனே மீனா என்ன சித்தி இன்னும் வரலையா இங்கே அப்படின்னு கேட்க இல்லைம்மா பேக் அங்கே வச்சுட்டு வந்துட்டேன், எடுத்து வந்துடுறேன் அப்படின்ட்டு அங்கே போகிறாங்க. அங்கே போகிற அரசி டென்ஷனாக போகிறத சத்திவேல் பார்த்துட்டாரு. உடனே சத்திவேல் என்னம்மா சோனியா என்ன டென்ஷன் உனக்கு, ஏன் அவள் கோவமாக இருக்க அப்படின்னு கேட்க ஒன்றும் இல்லை மாமா, இந்த மீனா அப்படின்னு ஆரம்பிக்கும்போது இங்கே சத்திவேலுக்கு ஒரு ஃபோன் வருது. ஃபோன் அட்டன் பண்ணவும் லாயர் தான் பேசுகிறாரு. ஸோ லாயர்கிட்ட ரொம்ப டென்ஷனாக பேச சத்திவேல் இவளை ஒரு வழி பண்ணாதான் நமக்கு நிம்மதியாடா குமார் அப்படின்னு சொல்ல குமார் ஒன்று என்னப்பா அந்த இட விஷயமா? ஆமாண்டா, இப்போ லாயர் பேசினார். அவள் பிடி கொடுக்கவும் மாட்றா, நம்மளை வாழ விட மாட்றா, சாக விட மாட்றா, இவளை என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியலடா அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ சூன்யா சாரிம்மா, ஏன் சொல்ல சொல்லுமா அப்படின்னு கேட்க இல்லை மாமா நீங்கள் சொல்லுங்க மாமா, என்னாச்சு எதுவும் பிரச்சனையா அப்படின்னு கேட்க ஆமாம்மா எல்லாம் உன் மாமா பாண்டி இருக்கானே அவனால தான் பிரச்சனை. என்னம்மாம்மா அவரை போய் மாமாங்கிறீங்க, அவரெல்லாம் மாமான்னு சொல்லாதீங்க, எனக்கு கடுப்பாகுது. பாத்தியா குமார் சூன்யாவை? இல்லைம்மா அந்த பாண்டி இருக்கான்ல அதான் அவன் மருமக மீனா, அவள் இந்த ஒரு அரசாங்க வேலையில் இருந்துக்கிட்டு நமக்கு ரொம்பவுமே ஆட்டம் கட்டுறா. ஏமாம்மா அவன் என்ன பண்ணுறாங்கள? இல்லைம்மா நம்ம இடம் ஒன்று இருக்குது, ஒரு கடை ஒன்று கட்டியிருக்கோம், அந்த கடை கொஞ்சம் கவர்மெண்ட் இடத்துல வருதான், அதனால இந்த இடத்த இடிச்சே ஆகும்னு சொல்லி இவள் புதுசாக ஒரு ரூல்ஸ் போட்டிருக்கா. ஏற்கனவே எத்தனையோ பேர் வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க, எல்லாருக்கும் பணத்தை கொடுத்து சரி பண்ணியாச்சு, இவள் பணத்தையும் வாங்க மாட்றா, இடத்த இடிச்சே தீருவன்னு முடிவோடு இருக்கா. நாமளும் கேஸ் போட்டோம், லாயர்லாம் வச்சு மூவ் பண்ணி பார்த்தோம், ஒன்றுத்துக்கும் வேலைக்கு ஆகலை. போகிற பக்கம் பார்த்தா அந்த கடையை இடிச்சிடுவாங்க போருக்கு. ரொம்ப வருஷமாக நம்ம கடை வச்சுருக்கோம், கடை போனாலும் பிரச்சனை இல்லைம்மா, ஆனால் அந்த கடையை பாண்டிய மருமக தான் இடித்தாங்கிறது நமக்கு அசிங்கம் இல்லையா? அது நமக்கு கௌரவ குறைச்சலாக போயிடும். அதனால் எப்படியோ அந்த கடையை இடிக்க விடாமல் பண்ணிடலான்னு பார்க்கலாம், முடிய மாட்டுது அப்படின்னு சொல்ல மாமா நானும் தான் சொல்ல வந்தேன், இந்த மீனா குமாரும் அரசியும் பேசுகிறத பார்த்துக்கிட்டே இருக்கா, நோட் பண்ணுறா. எனக்கு என்னமோ இவளால் நீங்கள் போட்ட திட்டத்துக்கு ஏதாவது ஆபத்து வருமானு பயமாக இருக்குது. என்னம்மா சொல்கிற? ஆமாம்மா, ஆக மொத்தம் வீட்லேயும் சரி வெளியும் சரி அந்த மீனாவால் தான் நம்ம குடும்பத்துக்கு நிறைய பிரச்சனை வரும் போல, அதனால் அவளை தான் பண்ணணுமாம்மா. ஏன் நீங்கள் அவளுக்கு காசு கொடுத்து பார்த்தீங்களா? காசு இல்லாமா லட்சக்கணக்கில் பண்ணதான்னு சொல்லிட்டோம்மா, ஆனால் வாங்க மாட்றா, அதுதானே பிரச்சனையே.
அவன் மட்டும் வாங்கிட்டானா பிரச்சனைலாம் முடிஞ்சிடுமே. மாமா என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது, அதை பண்ணலாமா? என்னம்மா சொல்லுமா? ஒன்றும் இல்லை மாமா, அவள் பணத்தை வாங்கலை அவ்வளோதானே. ஆனால் அவளுக்கே தெரியாமல் அவள் பேக்கில் பணத்தை வச்சுட்டு நாம் அந்த அமலாக்கத்துறைக்கு கால் பண்ணி சொல்லிட்டோம்னா அவங்க வந்து கையும் களமாக பிடிச்சிடுவாங்கல்ல. அப்படி பிடிச்சா கண்டிப்பாக அவளுடைய வேலையே போய்டும்ல. வேலை போயிட்டா அவள் லஞ்சம் வாங்கிட்டோம் வேலை போச்சு அப்படின்னு அந்த மன உளைச்சல் அமைதியாகிடுவா. அதுக்கப்புறம் அவளால் நமக்கு எந்த பிரச்சனையும் வராது மாமா. என்னம்மா நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தாம்மா, அதுக்கு அவள் பணம் வாங்கணுமே, அவள் தான் வாங்க மாட்டாளே சோனியா. அதுக்கு நான் இருக்கேன் மாமா, நீ இருக்கியா? புரியலையேம்மா. மாமா நீங்கள் பணத்தை என்கிட்ட கொடுங்க, அவள் இப்போ ஆஃபீஸ் கிளம்பிட்டுருப்பா, நான் கொண்டு போய் அவளுடைய ஹேண்ட்பேக் உள்ளே வச்சிடுறேன். அவள் ஆஃபீஸ் போன உடனே நீங்கள் அங்கே போங்க, போயிட்டு நேராக அமலாக்கத்துறைக்கு கால் பண்ணுங்கள். அவங்க வருவாங்க, கையும் களமாக பிடிப்பாங்க. அப்போ பணம் எப்படி இருந்துச்சுன்னு மீனாவுக்கே தெரியுது மாமா, அசால்ட்டாக மாட்டிப்பா. சோனியா சூப்பர்மா. குமார் பார்த்தல உங்கள் சித்தி அப்படியே என்ன மாதிரி யோசிக்கிறா. சூப்பர்மா. குமார் உள்ளே போய் ஒரு 1,00,000 பணத்தை எடுத்துருவான் அப்படின்னு சொல்ல இங்கே குமாரும் போயிட்டு 1,00,000 பணத்தை எடுத்து வரான். எடுத்து வந்தோடனே இங்கே சோனியா என்னம்மாம்மா 1,00,000 தரீங்க? ஏம்மா 1,00,000 ஐயுமா, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஐயோ மாமா 1,00,000 ரூபாய்லாம் வேணாமாம்மா. இல்லைம்மா நான் சொல்கிறது கேளு, கொண்டு வைப்போ அப்படின்னு சொல்ல இங்கே சோனியாவும் பணத்தை எடுத்துகிட்டு போகிறாங்க. போன சோனியா யோசிச்சிட்டே போயிட்டு எதுக்கு 1,00,000 வைக்கணும், 500 ரூபா வச்சாலும் லஞ்சம் 5 தான், நம்ம 50,000 வைப்போம், 50,000 நாம் எடுத்துப்போம் அப்படின்னு சோனியா 50,000 பதுக்கிட்டு இங்கே மீனா ரூமுக்கு போகிறாங்க. போனதும் தண்ணி சவுண்டு கேட்டுட்ருக்கு. மீனா குளிச்சுட்டு இருக்கான்னு சொல்லிட்டு மீனாவுடைய ஹேண்ட்பேக்லாம் வச்சுறாங்க. 50,000 இவங்க வச்சுக்கிறாங்க. வச்சுட்டு இங்கே சத்துவல்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, மாமா அவள் ஆஃபீஸ் கிளம்பிட்டா, பணத்தை பேக்கில் வச்சுட்டேன், நீங்கள் போங்க அப்படின்னு சொல்ல இங்கே சத்தியவேலும் ஆஃபீஸ் போகிறாரு. போனதும் மீனா அங்கே உட்காந்துருக்காங்க. உடனே இங்கே மீனா வேலை செஞ்சதை பார்த்துட்டு சத்துவேல் நேராக விஜிலன்ஸுக்கு கால் பண்ணுறாரு. விஜிலன்ஸும் வராங்க. வந்து மீனா பேக்கை செக் பண்ணி பார்க்குறாங்க. செக் பண்ணி பார்த்ததில் அதில் ஒன்றுமே இல்லை, இங்கே வந்து நாங்கள் ராங் இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு அப்படின்னு அவங்களும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. சத்துவேலுக்கு ஒன்றுமே புரியல, என்ன இது ராங் இன்ஃபர்மேஷனா? உடனே சோனியாவுக்கு கால் பண்ணுறாரு சத்துவேலு. கால் பண்ணி கேட்கும் சோனியா, இல்லைம்மாம்மா அவருடைய ஹேண்ட்பேக் தான் வச்சேன், நல்லா பார்க்க சொல்லுங்கள் அவங்கள அப்படின்னு சொல்ல, இல்லைம்மா அவங்க வந்து ஃபுல்லாக செக் பண்ணிட்டாங்க, ராங் இன்ஃபர்மேஷனு, அவள்கிட்ட மன்னிப்பு கேட்டு போயிட்டாங்க. என்ன சோனியா நீ பணத்தை வேலையாக மாற்றி வச்சுருக்க போகிற, போய் தேடி பாருங்களா அப்படின்னு சொல்ல சோனியாவுக்கு இங்கே ஒன்றுமே புரியல. அடுத்த கொஞ்ச நேரத்தில் மீனா வராங்க. மீனா சந்தில் வந்ததும் இங்கே பாண்டியன் கோமதின்னு எல்லாரையும் கூப்பிட்றாங்க. பாண்டியன் வந்துடுறாரு. என்னாச்சுமா அப்படின்னு கேட்க மீனா ஆஃபீஸில் இருந்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அது சரிம்மா எதுக்காக ஒன்றும் செக் பண்ணாங்க அப்படின்னு கேட்கவும், இல்லைம்மா அதுக்கு காரணம் சோனியா சக்தி தான் அப்படின்னு சொல்லவும் சோனியா ஷாக் ஆகிறாங்க. என்ன மீனா உங்கள் ஆஃபீஸில் ரைடு வந்ததுக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சோனியா பயங்கரமாக பேசுகிறாங்க. அப்போ தான் மீனா ஒரு வீடியோ காட்டுறாங்க. என்ன அப்படின்னா இங்கே சோனியா பணத்தை எடுத்து வந்து தான் 50,000 வச்சுக்கிட்டு மீதி 50,000 மீனாவுடைய பேக்கில் வைக்கும்போது உள்ளே மீனா குளிச்சுட்டு இருக்காங்க, தண்ணி சவுண்டு கேட்குதுன்னு சோனியா நினச்சாங்க. ஆனால் மீனா தண்ணி திறந்து விட்டுட்டு வெளியில் கிச்சன் வரைக்கும் போயிட்டு வரலான்னு சொல்லி போயிட்டு வந்திருக்காங்க. வரும்போது தான் சோனியா எட்டி பார்த்துட்டு மீனா ரூம்குள்ளே போகிறத மீனா பார்த்துருக்காங்க. பார்த்தது மட்டும் இல்லாமல் தன்னுடைய ஃபோனில் சோனியா என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத வீடியோவும் எடுக்கிறாங்க. சோனியா பணத்தை கொண்டு வைக்கிறதுன்னு எல்லாத்தையும் வீடியோ எடுத்து முடிச்சதுக்கப்புறம் சோனியா போனதுக்கப்புறமா மீனா யாருக்கும் தெரியாமல் உள்ளே போயிட்டு அந்த பணத்தை எடுத்து திரும்பவும் அங்கேயே வச்சுட்டு மீனா கிளம்பி போயிடுறாங்க. இது எல்லாமே அந்த வீடியோவில் அழகாக பதிவாயிருக்கு. அதை பார்த்ததும் பாண்டியன் செம்ம கடுப்பாகிறாரு. சோனியா என்னம்மா இதெல்லாம் அப்படின்னு கேட்க, இல்லைம்மா அது வந்துன்னு சொல்ல அப்போ தான் மீனா வந்து எல்லாத்தையும் சொல்கிறாங்க. மாமா இது எல்லாமே திட்டம் தான் மாமா, இந்த சோனியா நம்ம குடும்பத்தை பழிவாங்கன்னு அங்கேருந்து இங்கே வந்திருக்காங்க. இவங்களை பார்த்து வச்சது யார்? உங்கள் மச்சானுங்க தான், அத்தையோடைய அண்ணனுங்க தானே. அவனுங்க சூன்யா வச்சு தான் நம்ம குடும்பத்தை 2ஆக பிரிக்கணும், நம்ம குடும்பத்தை பழி வாங்கணும் அப்படின்னு இப்படி ஒரு கேடுகட்ட வேலையை பார்த்துருக்காங்க போல். அதனால தான் அங்கே கொடுத்த பணத்தை கொண்டாந்து இங்கே வச்சு நம்மளை மாற்றி விட ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படின்னு மீனா எல்லாத்தையும் நேரில் நின்று பார்த்த மாதிரி எல்லா உண்மையும் போட்டு உடைக்கிறாங்க. அதை கேட்ட சூன்யாவால் இங்கே ஒன்றுமே பேச முடியல. பாண்டியன் கொந்தளிச்சிட்டார். அப்படியே இங்கே போனால் சூன்யா உனக்கு இதுதான் கடைசி சான்ஸு, இதுக்கு மேலே நீ இந்த குடும்பத்துக்கு ஏதாவது நடக்கக்கூடாத விஷயத்தை நடத்தி வைக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணணும்னு தெரிஞ்சதுன்னா உன்னை கண்டதுண்டமாக இங்கே வெட்டி போட்டுருவான் அப்படின்னு பாண்டியன் பயங்கரம் முடிச்சு கத்தி விட்டுறாரு. சூன்யா கையும் களமாக மாட்டிக்கிட்டோமே இப்படி அப்படின்னு ரொம்பவுமே அசிங்கப்பட்டு தலை குனிஞ்சு நிற்கிறாங்க.